Janardhana Hare Krishna some more people, but we'll start in 2 minutes. Hari Om to everybody. Welcome to our ashram. We have a great devotee of the Lord who is always in satsang, within and without. I have been knowing her for a long time. I suppose 1988, when I used to go to Shardha Math every Wednesdays and Fridays. I used to, Amma also comes, and then after the classes, I used to sit with Amma and we used to have long satsang. Always, and I really miss that opportunity. Every week I used to sit with her and we have a long satsang till someone comes and picks Amma up, then I also go home. So I've been knowing her. I've been knowing her as a living saint. She is truly a living saint who is practicing whatever she says. For all I know that she is a practicing saint, and she has been my real role model. Actually speaking, Amma has been my role model for a long time. So we have, Amma is very simple, and she said, just tell everybody I am the devotee of the Lord. So I've introduced like that, as devotee of the Lord, and full of knowledge. Amma's knowledge is vast. I mean, what I know is not even 0.00005% of what Amma knows actually. She is full of knowledge, head to foot, full of knowledge, very humble, as if she talks to us as if she knows nothing, but she knows everything, and I know it. And we are very lucky here today to have her amongst us, so that she will share a little bit of knowledge out of the vast devotion that she has, so that we will also learn from Amma today about Lord Sri Rama. Thank you. भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनुभिः व्यसेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमि स्वस्ति न बृहस्पति ददातु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ तत्सत्. தமிழில் பேச போகிறேன். என்ன அவர் கோபால் மகாராஜ் கேட்டுட்டார் தமிழில் பேசணும்னு சொல்லி. கம்பராமாயணத்தில் வர ராமரை பற்றி, ராமர் எல்லாம் ஒரு ராமர் தான், கம்பராமாயணத்தின் பார்வையில் வர ராமரை பார்க்குறதுக்கு எனக்கு சொல்லணும், கேட்க ஆசையாக இருக்குது, தமிழில் பேசணும்ட்டு கோபால் மகாராஜ் கேட்டுக்கொண்டார். எனக்கும் தமிழில் பேசுகிறதுனா ஒரு ஆசை. இங்கே தமிழில் கேட்கறதுக்கும் நீங்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறபடியா தமிழில் எனக்கு ஏதோ தெரிஞ்சதை சொல்கிறேன். சுஜாதாஜி ரொம்ப மிதமிஞ்சி சொல்லிட்டார். அவளை ஈஸ்வரார்ப்பணமாக அதை வைத்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும். நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. ஒன்றாய்
இரண்டு சுடராய் ஒரு மூன்றுமாகி பொன்றாத வேதம் ஒரு நான்கொடு ஐம்பூதமாகி அன்றாகி அண்டத்து அகத்து ஆகி புறத்தும் ஆகி நின்றான் ஒருவன் அவன் நீழ்கழல் நெஞ்சில் வைப்பாம். பராவரும் விராமன் மாதொடு இளவல் பின்படர காண்போய் பராவரும் ராமன் மாதொடு இளவல் பின்படர காண்போய் விராதனை கரனை மானை கவந்தனை வென்றி கொண்டு பராவரும் ராமன் மாதொடு இளவல் பின்படர காண்போய் விராதனை கரனை மானை கவந்தனை வென்றி கொண்டு மராமரம் வாலி மார்பு துளைத்து அணை வகுத்து மராமரம் வாலி மார்பு துளைத்து அணை வகுத்து பின்னர் இராவணன் குலமும் பொன்ற எய்து உடன் அயோத்தி வந்தான். வாழிய ஸ்ரீராமன் வாழிய சீதை கோமான் வாழிய கௌசலை மணிவயிற்றுதித்த வள்ளல் வாழிய வாலி மார்பும் மராமரம் ஏழும் சாய வாழிய கணை ஒன்றேவும் தசரதன் மதலை வாழி. அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவென பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப் பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரைக் கண்டால் அவர் என்பர் கைவில்லேந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கிருதியாவார். இதெல்லாம் கம்பராமாயணத்தில் வர கடவுள் வாழ்த்து பாட்டுகள். ராமாயணம் என்று சொன்னால் ராமனுடைய பாதை, ராமன் வளர்ந்த நெறி, அவன் வாழ்ந்த வாழ்வு. இது எப்படி இருக்கிறது என்றால், ராமன் என்பதற்கு ஏன் இவ்வளவு விசேஷம் என்று பார்க்கின்றோம். ராமன் என்றால் ரமிக்கச் செய்பவன், சந்தோஷிக்கின்றவன் என்ற அர்த்தம். தன்னிலே தான் சந்தோஷப்படுவோம். நாமெல்லாம் சந்தோஷத்தை வெளியிலே எங்கேயோ தேடிக்கொண்டு அலைகின்றோம். ஆனால் தன்னிலேயே அவன் ஆனந்தப்படுபவன். ஆனந்தம் ஊற்றாக உள்ளே பெருக்கெடுக்கின்றது. கீதையிலே 2வது அத்தியாயத்திலே கடைசி 18 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அவை சொல்லுவது ஒரு இலக்கணம். ஸ்திதப்பிரஜ்ஞன் என்பவனுக்கு இலக்கணம் என்ன? ஸ்திதப்பிரஜ்ஞன் என்றால் என்ன? இதை அருணாச்சல கவிராயர் ராமனை சொல்கிறார். அந்த ராம சௌந்தர்யம் என்னால் சொல்ல போகுமோ என்று சொல்றார் அவர். சௌந்தர்யம் என்றால் என்ன கருத்து? சௌந்தர்யம் என்று சொன்னால் எல்லா இந்திரியங்களும் அழகு. அழகு என்று சொன்னால் கண் மட்டும் அழகு இல்லை, காது மட்டும் அழகு இல்லை, நாசி மட்டுமல்ல, வாய் மட்டுமல்ல, உடம்பு மட்டுமல்ல, எல்லாமே அழகாக இருந்தால், அழகுக்கு அழகு செய்வதாக இருந்தால், ச இந்திரியம், எல்லா இந்திரியங்களும் அழகாக இருந்தால் அதுதான் சௌந்தர்யம். அதுதான் அந்த அந்தராம சௌந்தர்யம். இப்போ சில பேரை பார்த்து சொல்கிறோம், இன்னும் கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். இன்னும் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் சிவப்பாக இருக்கலாமேன்னு சொல்கிறோம். இன்னும் பேருக்கு சொல்கிறேன் ரொம்ப குட்டையாக இருக்காருன்னு சொல்கிறோம். யாரையாவது பார்த்து ஏதாவது குறை சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த அந்தராம சௌந்தரியத்திலே அங்கே அழகுக்கு அழகு யாரே செய்வார் என்கின்ற மாதிரி அழகே வடிவமாக என்று சொன்னால் அது புற அழகு மட்டுமல்ல, அது அக அழகு, மனத்தழகு, வாக்கழகு, நேர்மையின் அழகு, அன்பின் அழகு, காருண்யத்தின் அழகு, சௌலபியத்தின் அழகு,
அவன் எவ்வளவு எளிதானவன். யாருக்கும் அவனிடத்திலே சென்று உதவி கேட்டால் உடனே வந்து விடுவான். அடைக்கலம் நான் என்று சொன்னால் உடனே அவன் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறான். ஆகவே பிரபத்திக்கு அவன் ஒரு உதாரணம், சரணாகதி தத்துவத்துக்கு அவன் ஒரு உதாரணம். அதுதான் ராமன். ராமன் என்று சொன்னால் ரமிக்க செய்பவன். இந்த ராமன் என்ற வார்த்தையிலே கூட ராமன் என்பது ஒரு மனிதனை பற்றி, தசரதாத்மஜன் அயோத்தியின் மன்னன் தசரதனுடைய புதல்வன் மட்டும்தான் ராமன் இல்லை. ராமன் என்பது ஒரு பரபிரம்ம ஸ்வரூபம். அது ஒரு சித்தாந்த வேதாந்த சமரசத்தை காட்டுகின்ற ஒரு தத்துவம். அது எப்படி நாம் அறிந்து கொள்கின்றோம் என்றால் அதை நமக்கு வலியுறுத்தி சொல்பவர் தியாகராஜ சுவாமி. அவர் என்ன சொல்றார், எப்படிப்பா நீ நிச்சயம் பண்ண முடியும் பரபிரம்மத்தை? அது இப்போ எல்லாரும் சண்டை பிடிக்கிறார்கள், சிவன் கட்சி விஷ்ணு கட்சி. எனக்கு சிவன் தான் இஷ்ட தெய்வம் என்று சொல்கிறோம். சில பேர் எனக்கு விஷ்ணு தான் இஷ்ட தெய்வம் என்று சொல்கிறார்கள். சில பேர் அம்பாள் தான் இஷ்ட தெய்வம் என்று சொல்கிறார்கள். இப்படி பலரும் பல மாதிரி சொல்கிறார்கள். சொல்கிறதெல்லாம் சரி, யாரையும் இஷ்ட தெய்வமாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் என்னுடைய இஷ்ட தெய்வம் தான் பெரியது என்று அந்த பெரியது சிறியது என்கின்ற மனப்பான்மை வந்து விடுகிறது, ராஜச குணம் வந்து விடுகிறது. எல்லாவற்றிலும் அபேதம் இல்லாத நிலையை பார்ப்பது சாத்வீக குணம் என்று கீதை சொல்கிறது. ஒற்றுமையை காண்பது, ஒற்றுமை காணாமல் பேதம் காண்பது இருக்கிறது, அது ராஜசம். இப்போ நம்ம யாராவது ஒருத்தரை பார்த்தா அவரில் இருக்கிற குறையத்தான் எப்பொழுதும் நம்ம யோசிக்கிறோம். அந்த நிறைவுகளை பற்றி நம்ம மறந்து போயிடும். அப்படி பேதங்களை பற்றியே யோசிப்பது ராஜசம். தாமசிக குணத்தை உடையவர்கள் என்ன தெரியுமா பண்ணுவார்கள், அந்த பேதம் இருக்கிறதை தான் நினைத்தது அதுதான் சரி, மற்றதெல்லாம் பிழை, நான் நினைச்ச முயலுக்கு 3 கால் என்கின்ற மாதிரியாக அவர்கள் நினைப்பார்கள். நான் நினைப்பது தான், எனக்கு பிள்ளையார் தான் பிடிக்கும், அதுவும் எங்கள் மருதடி பிள்ளையார் இருக்காரே, அவரை போல மகா சக்தி வாய்ந்த பிள்ளையார் இந்த உலகத்திலேயே கிடையாது தெரியுமா அவங்களுக்கெல்லாம், அவர்கிட்ட போனால் தான் உங்களுக்கு காரியம் நடக்கும். இப்படி சொல்கிறது தாமசிக பக்தி. ஏதாவது ஒரு அபேதமாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு வர வேண்டுமே ஆனால் அதற்கு ராமன் என்கின்ற வார்த்தை நமக்கு கையளிக்கின்றது. எப்படி என்று தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறார். அவர் சொல்றார், பரபிரம்மத்தை எப்படி நிர்ணயிக்க முடியும்? ఎవరని నిర్ణయించ, அது சிவனா மாதவனா அல்லது பிரம்மாவா, எப்படி எப்பா அதை நிர்ணயிக்க முடியும் என்று பார்த்தால், சிவ மந்திரத்தை எடுத்துக்கொள்வோம் பஞ்சாட்சரம், விஷ்ணு மந்திரத்தை எடுத்துக்கொள்வோம் அஷ்டாட்சரம். இந்த ரெண்டிலும் இருக்கின்ற ஜீவஸ்வரம் எது? நமசிவாய என்பதிலே இருக்கின்ற ஜீவஸ்வரம் மகாரம். மகாரத்தை எடுத்துருங்க, நமசிவாயில நசிவாயன்னு ஆயிடும். விபரீதமான அர்த்தம் வரும். நாராயணாங்கிறதுல நாராயணாயங்கிறதுல ராவ எடுத்துருங்க, ராதான் அதில் ஜீவஸ்வரம். ராவ எடுத்துட்டா நாணாய அயனாய, பாதை இல்லாதன்னு ஆயிடும். பாதை இல்லாத அழிந்த என்ற அர்த்தத்திலே ந சிவாய ந அயனாயன்ட்டு ஆயிடும். ஆகவே அந்த ராவும் மாவும் அந்த பஞ்சாட்சரத்துக்கும் அந்த அஷ்டாட்சரத்துக்கும் ஜீவஸ்வரங்கள். அந்த ரெண்டையும் சேர்த்து நான் ராமா என்று ஆக்கி கொண்டேன், அதுதான் என்னுடைய இஷ்ட தெய்வம்ட்டு தியாகராஜ சுவாமிகள் நம்மளுக்கு சொல்லித்தர். அபேதமாக எப்படி பார்க்க வேண்டும், பகவானை எப்படி நாம் அபேதமாக நோக்க வேண்டும் என்று கடவுள் என்ற தத்துவத்திலே நமக்கு நம்முடைய மதத்திலே இது ஒரு நல்ல சௌகரியம் நம்மளுக்கு. அதாவது எல்லாம் கடந்தது பிரம்மம். ஆனால் அவரவர்கள் இஷ்டத்திற்கு அதற்கு உருவம் கொடுத்து வடிவம் கொடுத்து இஷ்டம் கொடுத்து இஷ்ட தேவதையாக வழிபாடுகின்ற ஒரு முறை உண்டு நமக்கு. அந்த முறையிலே பார்த்தாலும் ராமனுக்கு நமக்கு ஒரு நிலை வருகின்றது. ஆனால் இன்று நாம் எடுத்துக்கொண்டது கம்பராமாயண ராமனை பற்றி. ராமன் என்ற பொது தத்துவத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது
ரமிக்கச் செய்பவன், நமக்கெல்லாம் நம்முடைய ஆத்மராமனாக இருப்பவன். நாமெல்லாம் இந்திரிய ராமர். அந்த ஆத்மராமர், ஆத்மாவிலேயே சுகித்திருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றதே, அதுதான் ராமன் என்ற தத்துவம். நான் சொன்னேன் முதல்ல, இந்த சாங்கிய யோகத்தில் கடைசி 18 ஸ்லோகம் என்னத்தை பற்றி வருகிறது? ஸ்தித பிரஜ்ஞன் என்ற ஒரு இலக்கணத்தை பற்றி வருகிறது, லட்சியத்தை பற்றி வருகிறது. ஸ்தித பிரஜ்ஞன் என்றால் என்ன? அதுதான் நான் சொன்ன அந்தராம சௌந்தர்யம். சௌந்தர்யம் என்று சொல்லும் பொழுது எல்லா சௌந்தர்யம் எப்படி ஏற்படுகின்றது? அந்த புலன்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கி அமைந்து இருக்கின்ற, ஒழுகுகின்ற ஒரு நிலை இருக்கின்றதே, அதைத்தான் ஸ்திதப்பிரஜ்ஞன் என்று சொல்கின்றார். அவர் முதலாவது ஸ்லோகத்திலே சொல்கிறார், ஆத்மன்யே வாத்மனா துஷ்ட ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ததோச்யதே என்று சொல்கிறார். பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்ட ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ததோச்யதே. துக்கேஷனுவித்கமன சுகேஷு விகதஸ்பிருகः வீதராகபயக்ரோத ஸ்திததீர்முனிருச்யதே. முனி என்பவன் யார்? முனிபவன், அவற்றை ஒதுக்குபவன். எதையெல்லாம் ஒதுக்குகின்றான்? ராகம், பயம், குரோதம். ஆசை, பயம், கோபம், இந்த மூன்றையும் விட்டொழிக்கின்றவன். அவனுக்கு துக்கம் என்று அவன் விசனப்படுவதும் இல்லை, சுகம் என்று சந்தோஷப்படுவதும் இல்லை. சந்தோஷம், துக்கம் என்ற இரட்டைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையிலே இருக்கின்றவன். அப்படிப்பட்டவன்தான் ஸ்திதப்பிரஜ்ஞன் என்று இலக்கணம் கொடுக்கின்றார் பகவான். அதில் இப்படி நம்மளுக்கு படித்த அப்ட்ராக்டாக சொன்னால் ஒன்றும் விளங்கலை. இதெல்லாம் எப்படி இருக்க முடியுமான்னு கேட்டால், இங்கே ஒரு நிதர்சனமான ஒருவரை பார்க்கின்றோம். இங்கே ராமன் என்ற கதாபாத்திரம் கம்பராமாயணத்திலே வருகின்றானே, அந்த ராமனிலே இந்த ஸ்திதப்பிரஜ்ஞன் என்ற அவர் 18 ஸ்லோகத்திலே சொல்கின்றதற்கு ஒரு உடலும் உயிரும் உணர்வும் கொடுத்தால் அது எப்படி நடக்கும், எது எப்படி பேசும், எப்படி வாழ்வை நடத்தி கொண்டு செல்லும், எப்படி மற்றவர்களோடு ஒழுகும் என்பதையெல்லாம் நமக்கு காட்டுகின்ற ஒன்றுதான் இந்த ராமன் என்கின்ற கதாபாத்திரம் கம்பராமாயணத்திலே வருகின்றது. இப்போ கம்பன் சொல்லும் பொழுது முதலிலே சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார்? எனக்கு முன்பு ஒரு முனிவன், வால்மீகி என்ற முனிவன் ராமாயணம் செய்தான். போதாயனர் என்கின்றவர் ஒரு ராமாயணம் செய்தார். ஒரு அத்தியாத்ம ராமாயணம் வசிஷ்டரால் செய்யப்பட்டது. இருந்த போதிலும் ஆசையினால் நான் அறையலுற்றேன். எப்படி ஒரு சமுத்திரத்தை போய் ஒரு பூனை நக்கி எப்படியாவது குடிச்சுடணும்னு நினச்சிதான், அது மாதிரி அவன் சொல்கிறான், பூசையைப் போல் நான் ஆசை பற்றி அறையலுற்றேன் இந்த ராமனுடைய காதையை. அவன் ராமாயணம் என்று சொல்லலை, ராம காதை என்று தான் கம்பன் அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறான். இந்த கம்பராமாயணத்தினுடைய சரித்திரத்திலே ஒரு ருச்சிகரமான சம்பவம் உண்டு. இப்போ வால்மீகியில் இல்லாத சில விஷயங்கள்லாம் கம்பராமாயணத்தில் இருக்குது. என்ன இருக்குன்னா, முக்கியமாக விபீஷ்ணன் ராவணனுக்கு புத்தி சொல்கிற ஒரு படலம் இருக்கிறது. விபீஷ்ணன் புத்தி சொல்கிற படலம், அந்த ஆலோசனை படலம் யுத்தகாண்டத்தில் வரும். அதில் ஒரு இரண்யன் வதைப்படலம்ட்டு பிரகலாதன் சரித்திரத்தை கொண்டு வந்து ஒரு படலமாக போட்டிருக்கிறார் கம்பர். இப்போ சங்க புலவர்களுக்கு முன்னால் இது அரங்கேற்றம் நடக்கணும் கம்பராமாயணம். அவர்கள் சொன்னார்கள், இது வால்மீகியில் இல்லாத இந்த இரண்யவதை படலத்தை போட்டிருக்கிறீர்கள், அதனால இதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், இது அரங்கேற்றத்துக்கு தகுதி இல்லை. ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் ஆகிறது. ஸ்ரீரங்கத்தில் நரசிம்மர் சந்நிதி, அழகிய சிங்கருங்கிற பேரில் நரசிம்மர் சந்நிதி இருக்குது. அதுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு இந்த இரண்யவதை படலத்தை படித்தாராம் கம்பர். அதில்
அந்த இரண்யன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று பிரகலாதன் சொன்னதற்கு அந்த கம்பத்தை கையாலே தட்டி உடனே வெங்கட்சீயம் அந்த கம்பத்திலிருந்து வருகிறது. ஆரடா சிரித்து கொண்டு வருகிறதாம். இரண்யன் ஆரடா சிரித்தா என்று கேட்டான். அந்த வெங்கட்சீயம் சிரித்து கொண்டு கம்பத்தை பிளந்து கொண்டு வருகிறது நரசிம்மம். அங்கே எதிர்க்க இருந்த அழகிய சிங்கர் சன்னதியில ஹா ஹா ஹான்ட்டு சத்தம் கேட்டுதான் உறக்க சிரிக்கிறதார். இந்த அழகிய சிங்கர் சிரித்து சிர கம்பம் கரக்கம்பம் செய்து ஒவ்வொரு பாட்டுக்கும் அவர் தலை அசைத்து அசைத்து அதை ரசித்து மகிழ்கின்றார். அந்த இரண்யன் வதைப்படத்தை அவர் படித்து முடிக்கிறவரை அதை கேட்டதுக்கப்புறம் அவர்களுக்கு வேற நிரூபணமே தேவையில்லை. அவர்கள் எல்லோரும் அதை ஒப்புக்கொண்டார்கள். பிறகுதான் ராமாயணம் அரங்கேற்றப்பட்டது என்று ஒரு நல்ல ஒரு ருச்சிகரமான இது ஒரு தகவல். எப்படி அந்த அங்கே இருந்த ஸ்ரீரங்கத்திலே இருந்த நரசிம்மர் சந்நிதியிலே இருந்த அழகிய சிங்கர் என்று அவருக்கு தமிழில் பேர். நரசிம்மருக்கு தான் தமிழில் அழகிய சிங்கர்னு பேர். அந்த அழகிய சிங்கர் சந்நிதியில் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் நடந்தது. இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி உலகுக்கு எடுத்து காட்ட வேண்டும், எப்படி அந்தந்த இடத்துக்கு தக்கபடி சில விஷயங்களை அவர் பக்தியின் மிகுதியினால் விபீஷணன் ராவணனுக்கு சொல்கிறான், நீ இப்படி கெட்டழிந்து போகாதே, இப்படி அப்படித்தான் முன்ன இரண்யன் என்று ஒருத்தன் இருந்தான், அவன் இப்படியெல்லாம் செய்தான், கடைசியில் அவனுக்கு வந்த கதியை பார்த்தாயா என்று சொல்லி புத்திமதி சொல்வதற்காக அந்த இரண்ய வதை படலத்தை அங்கே கம்பர் போட்டார். இதே மாதிரியாக சில புதிய விஷயங்களை கம்பர் புகுத்தி இருக்கின்றார். வால்மீகி ராமாயணத்தில் ராவணன் சீதையை இது தலைமையில் பிடிச்சு இழுத்துன்னு போகிற மாதிரி தான் அவர் வால்மீகி ராமாயணத்தில் வருகிறது. இங்கே கம்பன் தமிழ்நாட்டு பண்பு, பெண்களை தொடக்கூடாது என்பதற்காக அவள் இருந்த இடத்துலேருந்து நிலத்திலேருந்தே அகழ்ந்து எடுத்துக்கொண்டு போகிறான், அந்த பர்ணசாலையோடு எடுத்துக்கொண்டு போகிறான் என்று அது ஒரு புதிய விஷயம் கம்பரிலே பார்க்கிறோம். இப்போ ராமாயணம் ஒவ்வொரு அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரியாக ஒவ்வொரு ராமாயணம் இருக்கிறது. மலையாளத்தில் ஒரு எழுத்தச்சனுடைய ராமாயணம், அப்புறம் ஆந்திர தேசத்தில் ஒரு ராமாயணம், வடநாட்டில் துளசியினுடைய ராமாயணம். அது ஆனால் துளசி மிக பின்னாலே வந்தது. அப்படி அந்தந்த இடத்திற்கு தேசாச்சாரத்துக்கு இடத்திற்கு ஏற்றபடி அந்தந்த நாட்டினுடைய பண்பாட்டின்படி அந்த ராமனும் சீதையும், நீங்கள் ராமனுக்கும் சீதைக்கும் போடுகின்ற உடுப்பை பார்த்தாலே தெரியும். வடநாட்டில் இருக்கிற ராமன் எப்படி, தென்னாட்டில் நல்லா பஞ்சகச்சம் கட்டி போட்டிருப்பா. வடநாட்டில் அவருக்கு இது கீழே ஒரு குர்தா பிஜாமா மேலே ஒரு கோட் எல்லாம் போட்டிருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அந்த இடத்துக்கு யார் எந்த இடத்துல என்ன மாதிரியாக உடை உடுக்கின்றார்களோ அதுக்கேற்ற மாதிரி தெய்வத்துக்கும் நம்ம அந்த உடையை உடுக்கிறோம் இல்லையா. அப்போ ராமருக்கும் அந்த மாதிரியாக வித்தியாசங்கள் ஏற்படுகின்றது. இந்த ராமாயணத்தில் இந்த ராமர் எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக நமக்கு சித்தரிக்கப்படுகின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் சிறு வயசிலிருந்து சின்ன சின்ன பால பருவத்திலே எப்படி அவர் பிறந்தது, தசரதனுக்கு நெடுநாட்கள் பிள்ளை இல்லை என்ற குறை. அப்பொழுது அவன் புத்திர காம இஷ்டி யாகம் பண்ணுகிறான். இஷ்டி என்று சொன்னால் ஆசைன்னு அர்த்தம். அந்த ஏதாவது ஒரு இஷ்டிக்காக ஒரு யாகம் பண்ணுறது வழக்கம். இப்போ புத்திர காமேஷ்டின்னு பேர். இந்த புத்திர காமத்திற்காக புத்திரன் வேண்டும் என்கின்ற ஆசைக்காக செய்யப்பட்ட யாகத்துக்கு புத்திர காமேஷ்டின்னு பேர். எப்பவும் இஷ்டின்னு வர யாகங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விருப்பத்தை சார்ந்ததாக இருக்கும். இப்போ புத்திர காமேஷ்டி யாகத்தை கலைக்கோட்டு மாமுனிவர் என்பவரை கொண்டு அவன் செய்விக்கிறான். செய்வித்தால் அதிலே ஒரு வானுலகத்திலிருந்து ஒரு பூதம் வருகின்றது, ஒரு பாயச கிண்ணத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு மறைந்து விடுகின்றது. அந்த பாயசத்தை அந்த 3 மனைவிமார், இவனுக்கு தசரதனுடைய மனைவிகள் கௌசலை,
சுமித்திரை, கைகேசி 3 பேருக்கும் அந்த ஒவ்வொரு பங்காக கொடுத்து கடைசியில் மிஞ்சின பங்கு இருந்ததை சுமித்திரைக்கு 2வதாக கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் ராமன், லக்ஷ்மணன், சத்ருக்னன், பரதன். பரதன் கைகேசிக்கு பிறந்தவன், ராமன் கௌசலைக்கு பிறந்தவன், சத்ருக்னனும் லக்ஷ்மணனும் சுமித்திரைக்கு பிறந்தவர்கள். இதுதான் ராமச்சரித்திரம். ராமன் புனர்வசு நட்சத்திரம், கடக லக்னம், அதிலே அவன் பிறக்கின்றான். இந்த ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் இந்த 4 முனிவருடைய இல்லத்துக்கு சென்று பாலர் பள்ளிக்கூடம் சென்று வருகின்றார்கள். பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டு வருகின்றார்கள், நடந்து போகின்றார்கள். இதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். அரசகுமாரர்கள் அவர்கள் முனிவர்களுடைய ஆசிரமம் இருக்கின்ற இடங்களுக்கு நடந்து செல்கின்றார்கள். நடந்து போவது மட்டுமல்ல, அவர்கள் திரும்பி வரும்பொழுதும் சாயங்கால வேளை அந்த சமயத்திலே அரண்மனைக்கு திரும்பி செல்கின்றார்கள். அப்படி திரும்பி வரும்பொழுது அவர்கள் சாதாரணமாக அரசகுமாரர்கள் என்று நினைத்து கொண்டு போவதில்லை. அங்கே போகின்ற ஜனங்களோடு சௌஜன்யமாக பழகி, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் வீடு எப்படி இருக்கிறது, உங்களுடைய வேலையெல்லாம் நன்றாக நடக்கிறதா, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறதா, குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், இதெல்லாம் அந்த ஜனங்களோடு சர்வ சகஜமாக பேசிக்கொண்டு போகின்ற ஒரு பழக்கம் ராமனுக்கு. ஆகவே அவர்கள் உள்ளத்தை எல்லாம் கவர்ந்தவனாகிவிட்டான், அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாகிவிட்டான் என்பது சந்தேகமே இல்லை. சொல்லுகிறார்கள், கம்பர் சொல்கிறார், எதிர்வரும் அவர்களை, அந்த நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பார்க்கின்றான். எதிர்வரும் அவர்களை யமையுடை இறைவன் முதிர்தரு கருணையில் முகமலர் ஒளிரா. கருணையே வடிவமான குழந்தையாக இருக்கிறது. அன்பு நிறைந்த குழந்தை, எல்லாரிடத்திலும் இனிமையாக பேசுகின்றது, எளிமையாக பேசுகின்றது. தான் அரசகுமாரன் என்கின்ற அந்த அகம்பாவம் இல்லை, அந்த உயர்ந்த எண்ணம் இல்லை, அவர்களோடு சகஜமாக பழகுகின்றார். ராமனுக்கு சௌலபியமானவன் என்று பெயர். சௌலபியம் என்றால் அணுகுவதற்கு எளிமையானவன், எவரிடத்திலும் எளிமை உடையவன் என்பது அர்த்தம். என்ன கேட்கிறான்? எது வினை என்று கேட்கிறான். என்ன வேலை பண்ண பார்க்குறீங்க, எந்த இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு கேட்கணும். இடரிலை எல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கா உங்களுக்கு? ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிறீங்களா? இனிது நும்மனையரம், உங்கள் வீட்டில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காங்களா? ஒரு கஷ்டமும் இல்லையா உங்களுக்கு வீட்டில்? மதிதரு குமரரும் வலியர், உங்களுக்கு பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா படிக்கிறாங்களா? நல்லா ஸ்கூலுக்கு போகிறாங்களா? எப்படி அவர்கள் நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்க? இப்படியெல்லாம் அவன் மிக பரிவாக கேட்பான். என்ன நீங்கள் வேலை செய்கிறீங்கள்? உங்கள் வீட்டில் ஒன்றும் கஷ்டம் இல்லையே உங்களுக்கு? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எது வினை இடரிலை இனிது நும்மனையரம் மதிதரு குமரரும் வலியர், இப்படி கேட்பான். இப்படியாக அவனுக்கு கேட்கின்ற ஒரு பழக்கம். சின்ன வயசுலேயே அந்த ராமனுக்கு எல்லாரிடத்திலும் அந்த மாதிரியான ஒரு பழக்கம், கேட்கின்ற பழக்கம். இந்த ராமனுக்கு என்ன நடக்கின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராமன் விஸ்வாமித்திரரோடு செல்கின்றான், பிறகு மிதிலைக்கு செல்கின்றான், வில்லை ஒடிக்கின்றான் இல்லையா? அங்கே வில்லை ஒடித்து சீதையை மணம் செய்து கொண்டு திரும்ப அயோத்திக்கு வந்தாகிவிட்டார். அப்பொழுது தசரதனுக்கு திடீரென்று ஒரு எண்ணம், இவனுக்கு பட்டம் கட்டிவிட வேண்டும், இளவரசி பட்டம் என்று நினைக்கின்றார். அதற்கு நாள் குறித்தாகிவிட்டது. மறுநாள் பொழுது விடிந்தால் அந்த இளவரசி பட்டாபிஷேக வைபவம் நடக்கப் போகின்றது. அந்த சமயத்திலே ஒரு பெரிய ஒரு விளையாட்டு நடக்கிறது. இதுதான் கதையிலே திருப்பம் வருகிறது. கைகேசியினுடைய ஊரிலிருந்து வந்த அவளுடைய செவிலித்தாயாக இருந்தவள்
சேடியாக இருந்தவள் மந்தரை என்ற கூனி. அவளுக்கு முதுகு கூனல், உள்ளமும் கூனல். அவள் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கூனி தோன்றினாள்ட்டு சொல்கிறான். இந்த ராவணன் செய்த பாவமெல்லாம் திரண்டு உருண்டு இப்படி கூனி வடிவத்திலே இங்கே வந்திருக்கு கம்பர் சொல்கிறார். அந்த கம்பன் அந்த கூனி அப்படி அவளுக்கு இந்த ராவனுக்கு பட்டாபிஷேகம் மறுநாள் என்று கேட்ட உடனே அவளுக்கு பொறுக்க முடியலை. என்ன அக்கிரமம் என்று கைகேசியினுடைய அரண்மனைக்கு வர அவள் சோகமா தூங்கி கொண்டிருக்க. நீ நல்லா தூங்கு, இங்கே குடியெல்லாம் குடி மூழ்கி போகிறது, நீ நல்லா தூங்குன்னுட்டு அவளை எழுப்பி அவளை திட்டுற. இவளுக்கு கைகேசிக்கு ஒன்றுமே புரியல. என்னத்துக்கு என்னை எழுப்பி இப்போ என்ன கஷ்டம் வந்தது? என்னோட ராமன் இருக்கிற போது நான் என்னத்துக்கு கஷ்டப்படணும்? எனக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் உண்டு. ஐயோ, இப்படியே சொல்லி உன் தலையில் மண்ணை வாரி போட்டுருக்கிய பெண்ணே, உனக்கு கஷ்டமே தெரியலை. நீ என்ன நடக்க போகிறது தெரியுமா? என்ன நடக்க போகிறது? நாளைக்கு அந்த ராமனுக்கு முடிச்சு விட்டு விழா. உடனே அவள் கழுத்துலேருந்து ஒரு மாலை எடுத்து அந்த கூனிக்கு கழுத்தில் போடுறான். கூனி அதை தூக்கி விட்டெறிகிறான். உனக்கு இப்படி புத்தி பிறண்டு போச்சா? உனக்கு விளங்கவே இல்லையே. உனக்கு என்ன, நாளைக்கு அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் என்ன நடக்கும் உனக்கு தெரியும் தானே? நீ அந்த கௌசலையோட கையை பார்த்து கொண்டு நிற்கணும் ஒவ்வொரு காரியத்துக்கும். அவள் அப்புறம் சொல்கிறா, என்னது நீ என்ன சும்மா அசட்டு பேச்சு பேசுகிற, இதெல்லாம் என்ன நீ உனக்கு கெட்ட சுபாவம், உன்னோட கிட்டேயே வரக்கூடாது, இதெல்லாம் திட்டுறா அந்த கைகேசி. ஆனால் இவ எப்படி அவளை மாற்றா பாருங்க. கைகேசியோட பேசுகிறா. இவ சொல்கிறா, ஐயோ கைகேசி, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு. எப்படி நீ வளர்ந்தவோ, அரசகுமாரி, இங்கே தசரதனுடைய ஆசை மனைவி, பேரரசி நீ. இப்படிப்பட்டவ நாளைக்கு என்ன நடக்க போகிறது தெரியுமா? உன்னோட வீட்டுக்காரலேருந்து யாராவது வந்தால் உன்னால் உபச்சரிக்க முடியுமா? இங்கே கௌசல்யாவோட கைதானே ஓங்கி இருக்கும். அப்போ உன்னால் அவளை கேட்கணும் எல்லாத்துக்கும். அவளை கேட்காம நீ சுதந்திரமாக ஏதாவது செய்ய முடியுமா? உன்னோட வீட்டிலேருந்து யாராவது இனசனம் வந்தால் உனக்கு உபச்சரிக்க முடியுமா? எல்லாத்துக்கும் அவளை பார்த்து கொண்டு இருக்கணும். நீ யாராவது வந்தால் உனக்கு இஷ்டமானபடி யாருக்காவது பிரியப்பட்டு பரிசு கொடுக்கணும்னு நினச்சா உன்னால் செய்ய முடியுமா? எல்லாத்துக்கும் அந்த கௌசல்யோட கையை தான் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஐயோ, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு. இப்படி ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டுட்டியே. உன்னுடைய அப்பா என்ன மாதிரி வளர்த்தார் உன்னை எனக்கு என்ன தெரியும்? அது நான் தானே உன்னோட சின்ன வயசுலேருந்து இருக்கேன். இப்படியெல்லாம் பேசி அவன் மனசை தூய சிந்தையும் திரிந்ததுங்கிறார் கம்பர். அந்த தேவியினுடைய தூய சிந்தை திரிந்தது. எப்படி ஒரு மனுஷனை மாற்றலாங்கிறதுக்கு இந்த கூனி கைகேசியை எப்படி மாற்றுற. அவளோட பிறந்த வீட்டை பற்றி சொல்லி, நீ யாராவது உன்னை உதவின்ட்டு வருகின்றவர்களுக்கு நீ எப்படி உதவி செய்ய முடியும் என்று அதை சொல்லி, அவள் நீ கட்டாயம் உடனே இவள் மாறி, ஐயோ அப்போ என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் ஆயிடுமா, அப்போ நான் என்ன பண்ணணும், நீயே சொல்லு, எனக்கு ஒரு வழி சொல்லு. இப்போ முதல்ல நீ நல்லவளே இல்லை, நீயும் நல்லவள் இல்லை, எனக்கு நல்லதையும் சொல்லலைன்ட்டெல்லாம் அவளை பிடிச்சி திட்டினவோ, இப்போ ஐயோ எனக்கு ஒரு நல்ல வழியை சொல்லு, இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் எனக்கு ஆயிடுமா, இப்படியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது, நீ உனக்கு 2 வரம் கொடுக்கணும் இல்லையா தசரதன். இதெல்லாம் அவளுக்கு நல்ல ஞாபகம். அந்த கூனிக்கு சம்பாசுரனோட சண்டை பிடிச்ச போது நீ தானே சாரத்தியம் பண்ணின அவனுக்கு, அவள் தான் டிரைவர். அப்போ அவன் அந்த சம்பாசுரன் இதில் இவன் தேர்தட்டில் விழுந்துட்டான். இவ தான் சாமர்த்தியமாக நடத்தி அவனை காப்பாற்றி அழைச்சின்னு வந்திருக்கான். அப்போ அவன் 2 வரம் தரேன்னு, அப்போ நான் வேணுங்கிறச்ச வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். சரி, இப்போ இந்த 2 வரத்தை கேள். என்ன 2 வரம்? ஒரு வரம் பரதனுக்கு தான் ராஜ்யம் போகணும் என்பது ஒரு வரம். மற்ற வரம் ராமனை ஊரில் வச்சுன்னு எப்படி அவனுக்கு பரதனுக்கு ராஜ்யம் கட்டுறது? ஆகவே ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகட்டும். இந்த 2 வரத்தை நீ கேள் தசரதன்ட்டேன்னு, எப்படியாவது நீ உன்னோட சாமர்த்தியத்தெல்லாம் பிரயோகித்து நீ தசரதன்கிட்டேருந்து இந்த வரங்கள் 2 பெற வேண்டும் என்று சொல்லிட்டு கூனி நன்னா அவளுக்கு புத்தி
நல்லா அவளை போட்டு மாற்றி செல்கிறாள். உடனே கைகேசி தன்னோட ஆபரணங்களை எல்லாம் எடுத்து போட்டுட்டு கோபாவேசத்தோடு போய் படுத்துன்னு இருக்கா. தசரதன் அன்றைக்கு தான் இந்த பட்டாபிஷேக சங்கதி அவளுக்கு சொல்ல வரப்போகிறான். வந்தால் இவ இப்படி படுத்துட்டு, என்னாச்சு உனக்கு, யார் உனக்கு என்ன செய்தார்கள், இப்பொழுதே என்கிட்ட சொல்லு, உடனே அவர்களுக்கு நான் தண்டனையை கொடுப்பேன், ராமன் மேல் ஆணையாக சொல்கிறேன் பாருங்க. சொன்னால் உனக்கு என்கிட்ட அன்பு கிடையாது, நீ அன்பு இல்லாமல் அன்பு இருக்கிறவன் மாதிரி எனக்கு நீ நடிக்கிறாய் என்றெல்லாம் பேசுகிறான். ஐயோ, இது என்ன பேச்சு, என்ன உனக்கு என்ன துக்கம் சொல்லு எனக்கு என்று தசரதன் கேட்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, எனக்கு முன்ன 2 வரம் கொடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, மறந்து போச்சா? ஷோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கேனே, எப்பவும் கேட்கவே இல்லையே. வேணுமா உனக்கு? என்ன வரம் வேணும்? என்னோட உயிர் வேணும்னாலும் கொடுக்குறேன்னா. 2 வரம் உனக்கு கொடுப்பேனே, சந்தோஷமாக கொடுக்குறேன். சரி, இப்போ நான் கேட்குறேன் 2 வரம், அந்த 2 வரத்தை எனக்கு கொடுங்கோ. பேஷாக கொடுக்கலாமே, சந்தோஷமாக கொடுக்குறேன், விருப்பத்தோடு கொடுக்குறேன், ராமன் மேலே ஆணையாக சொல்கிறேம்மா, நான் உனக்கு நீ கேட்குறத உடனே கொடுப்பேன் என்று சொல்கிறான். அப்போ அவள் என்ன சொல்கிறா, அவன் உயிர் போகிற மாதிரி 2 வரம் கேட்குறான். என்ன சொல்கிறா, இந்த உலகம் முழுவதையும் உன்னுடைய நீ ஆளுகின்ற உலகம் முழுவதையும் பரதன் ஆள வேண்டும், ராமன் 14 வருஷங்கள் காட்டுக்கு போக வேண்டும். இது அவனுக்கு காதில் இந்த வேல் நுழைஞ்ச மாதிரி இருக்கு. அவன் மூர்ச்சித்து விழ பார்க்குறான். என்ன நீ சொல்கிறது, நீ சுய புத்தியோடு சொல்கிறியா, என்னை சோதிக்கிறதுக்கு செய்ய சொல்கிறியா, இது என்ன விஷயம், ஒன்றுமே எனக்கு விளங்கலையே. நான் எல்லாம் ஸ்திர புத்தியோடு தான் சொல்கிறேன், உங்களுக்கு தான் புத்தி குழம்பி போயிருக்கு, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க சரியா. நீ சொன்ன உடனே இவனுக்கு சரி, பரதனுக்கு வேணும்னா குடு ராஜ்யத்தை, அதை பற்றி இல்லை, ஏன் ராமனை ஏன் காட்டுக்கு அனுப்பணும்? பத்தியா, இப்போ நீங்கள் வரம் கொடுக்க சொன்னீர்கள், கொடுக்குறேன் என்று சொன்னீர்கள், கொடுத்த உடனே இப்போ பிச்சைக்காரியாக்கி விட்டீர்கள் என்ன இப்போ. ஸோ அப்போ கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிடுங்க. இப்போ தசரதன் வாய்மை தவறினான் என்று உலகுக்கு தெரியட்டும். வாய்மை தவறாத மன்னன் என்று எல்லோரும் புகழுகின்றார்களே உங்களை. அப்போ இந்த 2 வரத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை தானே, கொடுப்பீர்களா மாட்டீர்களா? இப்போ தசரதனுக்கு பெரிய தர்ம சங்கடம். அவன் ஈந்தேன் என்று சொல்லிவிட்டு, நீ இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளட்டும் பரதன், நான் வான உலகத்தை போய் ஆளப்போகின்றேன், என்னுடைய அந்த பிள்ளையை காட்டுக்கு அனுப்பிட்டு, ராமனை அனுப்பிட்டு, நான் நினைக்கிறாயா நான் உயிரோடு இருப்பேன் என்று. ஆனால் இவளுடைய மனசு கல் மனசாக இருக்கின்றது. அது ஒன்றுக்கும் அவள் அசையாமல் இருக்கின்றாள். மறுநாள் காத்தால தசரதனுக்கு சொல்லி அனுப்புகிறார் வசிஷ்டர், அங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது, யாகங்கள்லாம் நடக்க போகிறது, ஹோம குண்டமெல்லாம் அங்கே தயாராக வச்சிருக்கு, குடங்களிலே தீர்த்தங்கள் கொண்டு வைத்திருக்கிறார்கள், நகரமெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, நகரம் அல்லோலப்படுறது. எல்லோரும் எங்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தங்கள் வீட்டிலே பண்டிகை வருவது போல் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் அந்த மந்திரி சுமந்திரன் தசரதனுடைய மாளிகைக்கு சென்றால் அவனை காணும். உடனே கைகேசியினுடைய மாளிகைக்கு போனால் கைகேசி வாசலிலே நின்று கொண்டு ராமனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். ஓஹோ, இவளுக்கு ராமன் தானே மிகவும் விருப்பமான பிள்ளை, ஆகவே இவளே நேர அவனோடு ஏதோ சொல்ல போகிறாளாக்கும் என்று சந்தோஷமாக போய் ராமனை அழைத்து கொண்டு வருகிறான் சுமந்து. ராமன் வந்தவுடனே இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, தசரதன் ஒருத்தரோடையும் ஒன்றும் பேச போகிறதில்ல, நான் தான் முன்னால் நின்று எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்று அவள் நினைத்து முன்னாலே வருகின்றாள். அவள் சொல்லுகின்றாள் ராமனுக்கு, உனக்கு உன்னுடைய தந்தை ஒரு வார்த்தை சொல்ல போகின்றார், அதை நான் தான் உனக்கு சொல்ல போகிறேன், அவருக்கு உன்னிடம் சொல்லுவதற்கு அவர் அச்சப்படுகின்றார் என்று நினைக்கின்றார். ஒன்று உனக்கு உந்தை மைந்த,
உரைப்பது ஓர் உரை உண்டு என்றாள். அப்போ ராமன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இது என்னம்மா பேச்சு? நீங்கள் சொன்னால் என்ன, அப்பா சொன்னால் என்ன? நீங்கள் சொல்கிறத நான் இல்லைன்னு சொல்ல மறுக்கப் போகின்றேனா? எந்தையே ஏவ நீரே உரை செய்ய இயைவது உண்டேல் உய்ந்தனம்மா. அப்பா சொல்ல, நீ அப்பா கட்டளையிட, நீங்கள் அதை எனக்கு வாயாலே சொல்ல நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் தந்தையும் தாயும் நீரே, தலை நின்றேன் பணிவின், சொல்லுங்கோ என்ன செய்யணும் சொல்லுங்கோ என்று சொன்ன உடனே இவள் சொல்கின்றாள், ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள, ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேல் கொண்டு, தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு, பூழி வெண்கானம் நன்னி புண்ணியத் துறைகள் ஆடி, 7 ஆண்டின் வா என்று எம்பினன் அரசன் என்றான். ஆடிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ கானகத்துக்கு போய் சடைகள் தாங்கி, சடை தாங்கி காவி உடுத்து மர உரி தரித்து தவ உடை தரித்து புண்ணியத்துறைகளெல்லாம் ஆடி முனிவர்களோடு இருந்து 14 ஆண்டுகள் இருந்து விட்டு வா. 7 ஆண்டு 7 14 14 ஆண்டுகள் இருந்து விட்டு வா என்று சொல்லுகின்றான். பட்டாபிஷேகம் நடக்க போகிறது அன்றைக்கு காலையில் இந்த வார்த்தை வருகிறது. இப்போ கம்பர் ஒரு வார்த்தை சொல்றார், இப்பொழுது எம்மனோரால் இயம்புவதற்கு எளிதே. ஐயோ, இப்போ நடந்த காரியம் இருக்கிறதே, இப்போ என்ன நடந்த விஷயம், இவ இப்படி சொன்ன உடனே என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு புதிர் போடுறார். என்ன நடந்திருக்கும்? அவன் என்ன கோபித்தானா, அல்லது பேசாமல் வாயை மூடிக்கொண்டு ஊமையாக போனானா? அவன் என்ன மாதிரி இதை சந்தித்தான்? இந்த வார்த்தைகளை எப்படி அவன் நோக்கி எடுத்துக்கொண்டான்? அவனுடைய ரியாக்ஷன் என்ன? எப்படி இவதை சந்தித்து கொண்டான்? சோதனைகள் வரும்பொழுது எப்படி சந்திக்கின்றான்? அதுவும் இப்படி நெத்தி முட்டா, அன்றைக்கு பட்டாபிஷேகம், அன்றைக்கு காலையில் இப்படி ஒரு வார்த்தை. இப்பொழுது எம்மனோரால் இயம்புவதற்கு எளிதே, யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின், ஒப்பதே முன்பு பின்பு. அவனோட முகத்தை பார்த்தீர்களா? அந்த முகத்தை பார்த்தா இப்போ எங்களால் ஒருத்தராலையும் அந்த முகத்தை வர்ணிக்கவே முடியாதப்பா. ஏன் தெரியுமா? அந்த உரை கேட்ட, அவ்வாசகம் உரை கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையின் வென்றதம்மா. அவனுடைய செந்தாமரை போல் அந்த முகம் விகசிதமாக இருந்தது, பிரசன்னமாக. அந்த முகத்திலே ஒரு புன்முறுவல் தவழ அவன் அதை கேட்டான், அதை செவிவாய் மடுத்தான். அந்த புன்முறுவல் மாறவே இல்லை. அந்த முகத்திலே இருந்த பிரசன்ன வதனம் மாறவே இல்லை. பிரசன்னதாம் யான கதாபிஷேகதக ததானமம்லே வனவாச துக்கதக முகாம்புஜ ஸ்ரீ ரகுநந்தனஸ்ய சதாஸ்து சா மங்கள மஞ்சுள பிரதாம். இது துளசி சொல்கிறார். அவன் பட்டாபிஷேகம் என்று சொன்ன பொழுதும் சரி, இப்போ வனவாசம் என்று சொன்ன பொழுதும் சரி, 2 சமயத்திலேயும் அவனுடைய முகத்திலே இருந்த மலர்ச்சி, தாமரை, அலர்ந்த தாமரை போன்ற அவனுடைய முக மண்டல விலாசம், அது அப்படியே இருந்தது. அது எங்களாலே அதை ஜீரணிச்சிக்கவே முடியலையே. சாதாரண மனிதர்களாலே இது சாத்தியமாகுமா? அவன் ராமன், அவனுக்கு அது முடிந்தது. சீதை அசோகவனத்தில் உட்கார்ந்துருக்கா. ராவணனாலே சிறைப்பிடிக்கப்பட்டு
அசோகவனத்திலே தனியாக இருந்து வாடி வதங்குகின்ற சீதை பழைய நினைவுகளெல்லாம் மீட்டு கொண்டு வருகிறாள். எப்படியெல்லாம் இருந்தேன் நான். அவள் சொல்றாள், மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும், மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். அதை பற்றி நினைச்சு பார்க்குறாளாம். அந்த மெய்த்திருப்பதம் உனக்குத்தான் என்று தசரதன் கூப்பிட்டு சொல்லுகிறான். நீதான் உனக்கு நான் குமர பட்டம் கட்டப் போகின்றேன், நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதையும் அவன் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறான். இந்த திரு துறந்து நீ காட்டுக்கு ஏகு என்று சொன்ன போதிலும் அவன் அந்த சமயத்திலேயும் அவனுடைய முகத்திலே ஒரு சுளிப்பு வந்ததா, கவலை வந்ததா? இல்லை. அவனுடைய முகத்திலே முகம் விகசித்த வதனமாக இருந்தது, பிரசன்னமாக இருந்தது என்று சீதை அந்த செந்தாமரை முகத்தை நினைத்து உண்ணுகின்றாள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு கட்டம். இப்போ நம்ம ராமனுடைய ஒரு பெரிய ஒரு குணத்தை பார்க்க போகிறோம். எப்படி அவன் எல்லாரிடத்திலும், நான் சொன்னேன் பள்ளி பருவத்திலே பாலனாக இருக்கும் பொழுது தெருவிலே போகின்ற ஜனங்களோடு அவன் எப்படி சௌஜன்யமாக பழகினான். அப்படி பழகினவன் இந்த பட்டாபிஷேகம் இல்லை என்று சொன்ன உடனே பிறகு எல்லாருக்கும் அது காட்டு தீ மாதிரி இந்த செய்தி பரவுகிறது இல்லையா? அதில் ரொம்ப கோபித்தவன் இலக்குவன், ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன். அவனுக்கு அவன் எப்பொழுதுமே கொஞ்சம் ஆத்திரக்காரன். அவனுக்கு உடனே கையிலே வில்லை எடுத்தான், யுத்த சன்னதனாகினான். அங்கேயும் இங்கேயும் அவன் திரிகின்றான். யார் இது? இது என்ன நடக்கப் போகிறது? இப்படியெல்லாம் நடக்கலாமா என்று அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் போய்கொண்டிருக்கிறான். பார்த்து ராமன் என்ன இது திடீர்னு என்ன வில்லை எடுத்து போய்ச்சின்னு இருக்க கையில், அப்புறம் யுத்த சன்னதனா இருக்க, என்ன பண்ண போற நீன்னு கேட்குறான். அப்போ உனக்கு இது இந்த மாதிரியெல்லாம் நடக்கலாமா? உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லிவிட்டு இப்போ உன்னை காட்டுக்கு அனுப்ப போகின்றார்களா? இவர்களெல்லாம் நான் என்ன செய்ய போகின்றேன் தெரியுமா? எல்லாரையும் கொன்று குவித்து உனக்கு மௌலி சூட்ட போகின்றேன் என்றால் அவனை அடக்குகின்ற எப்படி ராமன் அவனை சாந்தப்படுத்துகிறார் என்பது. என்னப்பா, யாருடைய பிழை என்று நினைக்கின்றாய்? இது நதியில தண்ணீர் இல்லாம போனா அது நதியினுடைய பிழையா? இது ஏதோ ஒரு காரியம் நடந்து போச்சென்றால் அது பதியினுடைய பிழையா? இல்லை, இதெல்லாம் விதியினுடைய பிழையப்பா. விதி இப்படியெல்லாம் நடக்கணும் என்று இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் நீ யாரெல்லாமோ ஏன் பகைக்க வேணும் அல்லது கோபிக்க வேண்டும்? கைகேசியை கோபிக்காதே, தந்தையை கோபிக்காதே, யாருடைய அல்லது பரதனை கோபிக்காதே. ஏனென்றால் இது விதியின் பிழை. இதற்கு நீ என்னத்திற்கு வெகுள வேண்டும்? நதியின் பிழையன்று நறும்புனலின்மை. இப்போ நம்ம சுனாமி வந்ததுக்காக கடலை பழிக்கிறோமா? இல்லையே. அது மாதிரி தான் நதியின் பிழையன்று நறும்புனலின்மை, பதியின் பிழையன்று பயந்து நமை புறந்தாள், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை, இதற்கு என்னை வெகுண்டது என்றான். அவன் சொல்றான், நான் மதிக்கும் மதியாயிடுவேன், விதிக்கும் விதியாயிடுவேன். என்னோட கையில் இந்த விளங்குகின்றதே இந்த வில், இது என்ன சும்மா இருக்கிற வில்லா? இதை சும்மா நான் தூக்கி கொண்டு போக போகின்றேனா? அந்த
விதிக்கும் விதியாக என்னுடைய வில்லை வைத்து நான் உனக்கு முடிசூட்டுவேன் என்று சொல்ல. அப்போ சொல்கிறான் ராமன், பரவாயில்லையே, நீ வாய் தந்தன கூறுதியோ, வாயில் கண்டபடி நீ பேசுவியா? இந்த வாய் உனக்கு எப்படி உனக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கிறோம். வேத சாஸ்திரங்கள் படித்த வாய், முனிவர்களிடத்திலே சென்று குருகுல வாசம் செய்த வாய், பெரியோர்களிடத்திலே பணிவாக இருந்து அவர்களிடத்திலே மரியாதை செலுத்திய வாய், தாய் தந்தையரிடத்திலே அன்பு காட்டிய வாய். அந்த வாயா இந்த அப்படியெல்லாம் சொல்றது? வாய் தந்தன கூறுதியோ, மறை தந்தனாவால். நீ என்ன உன்னோட வாயில பாடங்கள் படித்திருக்கிறாய் முனிவர்களிடத்திலே. பெற்றோரை பேணுதல், பெற்றோரிடம் மரியாதை, கருணை காட்டு. நீ அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன். என்னவெல்லாம் உனக்கு உன்னுடைய வாய் செய்ய வேண்டும், அந்த வாய் செய்திருக்கிறது. அந்த வாயால நீ இப்படி இல்லாமல் பேசலாமா? நீ கண்டபடி இப்படியெல்லாம் பேசி தந்தையோட சொல்லை கடந்து அவரை பொய்யனாக்கி விடுவாயா? அவர் பேச்சை பொய்யாக்க போகின்றாயா? அவர் சத்தியவந்தனாக இருந்தவரை நீ அவர் பொய் சொன்னவராக ஆக்கப் போகின்றாயா? அப்படி செய்து நீ எண்ணத்தை சாதிக்கப் போகின்றாய் என்று சொன்ன உடனே இந்த பொங்கின பால் அடங்கின மாதிரி அடங்கி போகிறவன் சீற்றம் அவனுக்கு. இப்படி எப்படி ராமனுடைய அந்த ஒரு டிப்ளமேட்டிக்காக பேசுறது, நேராக இப்படி நீ செய்யக்கூடாது அப்படி சொல்லலை. அடே என்னடா நீ எல்லாம் நம்மளாம் இப்படி பேசுகிற பேச்சா இது? இப்படிலாம் பேசலாமா? இந்த பேசுகிற பேச்சே இந்த மதன் மோகன் மாளவியான்னுட்டு காசி சர்வகலாசாலையினுடைய ஃபவுண்டர் அவர் இருந்தார். அவர் என்ன பெரிய பிக்கஸ்ட் பெகர் ஆஃப் இந்தியான்னு பேர் அவருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் போய் காசு பைசாவாக சேர்த்து தான் அந்த யூனிவர்சிட்டி கட்டினார், பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. அப்போது ஒரு தடவை ஏதோ ஒரு கூட்டம் தெரியும் தானே, இப்படிலாம் நடக்கும். அவர்கள் சேர்ப்பார்கள், கட்டடம் கட்டுவார்கள். பிறகு அவர்களுக்கு எதிராக கொஞ்சம் பேர், ஆமாம் இவர் என்ன பெரிசா, இவரை தான் எல்லாரும் பெருசாக தூக்கி பிடிக்கிறார்கள் இதெல்லாம் பேசுகிற அந்த வழக்கம் உண்டு. அப்போ யாரோத்தர் இந்த மதன் மோகன் மாளவியாவை கண்டபடி பேசினார். அப்போ இன்னொருத்தர் சொல்கிறார், மால்விஜி இது என்னது இது, இப்படி பேசுகிறார்களே, இதை நீங்கள் கேட்டுருக்கலாமா? இவங்களுக்கு நல்ல பதில் கொடுக்கணும் நீங்கள். ஐயோ என்னோடய வாயை நான் அசுத்தப்படுத்திக்க விரும்பலைப்பா, இதெல்லாம் சொல்லிவிட்டு என்னை கழுவு சொல்கிறியா என்னோடய வாயை, எல்லாம் வேண்டாம் சொல்கிறேன். இப்போ இதே பாருங்க, நீ என்ன கண்டபடி பேசலாமா? இந்த மாதிரி உனக்கு அதுக்காக வாய் கொடுத்துருக்க கண்டபடி பேசுவதற்கு என்று சொல்லி அவனுடைய சீற்றத்தை ஆற்றி விடுகின்றான் ராமன். இது ஒன்று. பிறகு அவர்கள் எல்லாரும் எங்கே செல்கின்றார்கள்? கானகம் போவதற்கு சீதையும் ராமனும் லக்குவனும் 3 பேருமாக செல்கின்றார்கள். அவர்கள் சென்று கங்கை கரையோரத்துக்கு வருகின்றார்கள். அது மீனவர்களுடைய இடம். அந்த மீனவ தலைவன் குகன் என்பவன் வருகிறான். அவன் இவனை ராமன் இருப்பதை பார்த்து அவனுக்கு பரிசுகளெல்லாம் கொண்டு தேனும் அமுதும் கொண்டு சேர்த்து பழங்கள் கொண்டு என்னோட இருக்கலாமே நீ, அயோத்தியில் தானே இருக்கக்கூடாது, என்னோட இருக்கலாமே நீ, இப்படியெல்லாம் சொல்லி கருணையோடு அவனை பார்க்கிறான். ராமனை பார்க்கும் பொழுது அவனுடைய உருவமே அன்பின் உருவமாக இந்த குகன் நிற்கின்றான். ராமனுக்கு முன்பாக நின்று மிகவும் தனக்கு நெருங்கிய ஒருத்தனோடு பழகுவதாக அப்படி ஒரு அன்பின் பெருக்கிலே அவன் பேசினான். அப்பொழுது சீதையையும் இலக்குவனையும் பார்த்து விட்டு, பார் இவன் எவ்வளவு அன்போடு நம்மோடு பழகுகிறான் என்று இருத்தி ஈண்டு பக்கத்தில் உட்காத்தி வச்சுக்கிறான். இரு இங்கே. குகன் சொல்கிறான், நீ என்னத்துக்கு நீ தனியாக காட்டுக்கு போனோம், நானும் கூட வரேன் உன்னோட, எனக்கு காட்டில் இருக்குது பழக்கம், நான் உனக்கு வேட்டையாடி தருவேன், உனக்கு பார்க்க வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், என்ன மாதிரி பேசுகிறான் பாருங்க ராம். அவனுடைய உரையை கேட்டு, அமலனும் உரை நேர்வான் என் உயிர் அணையாய் நீ, என்னோட உயிரை போன்றவன் நீ,
இளவல் உன் இளையன், என்னோட தம்பி உன்னோட தம்பி. நன்னுதல் அவள் நின் கேள், என்னுடைய இந்த மனைவி இருக்கிறாளே சீதை, அவள் உன்னுடைய கொழுந்தி. இந்த கடல் நிலம் என்னுடைய ராஜ்யமாக இருக்கு, இதெல்லாம் உன்னோடது, என்னோடதெல்லாம் உன்னுடையது. நான் உன் தொழில் உடைமையின் உள்ளேன், உன்னோட தொழில் உடைமையெல்லாம் இருக்கே அதெல்லாமும் என்னோடது தான். அப்போ என்னோடதுன்னு சொல்கிற பொழுது இதெல்லாம் பாதுகாக்க வேண்டாமா? இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நீ இங்கே இருந்தால் தானே பாதுகாக்க முடியும், அதெல்லாம் பரிபாலிக்க வேண்டாமா? ஆகவே நீ இங்கே தான் இருக்கணும், என்னோட வரத்தில் இல்லை. ஆனால் நீ என்னோட என்னை சேர்த்தவன், எனக்கு பிரியமானவன். அது மட்டும் இல்லை, அவன் சொல்கிறான், என்னுடைய தம்பி உன்னுடைய தம்பி, என்னுடைய மனைவி உன்னுடைய கொழுந்தி, என்னுடைய நிலம் உடைமை எல்லாம் உன்னுடையது. ஆகவே இந்த என்னுடைய நிலத்தை பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்க வேண்டாமாப்பா, நீ இந்த இடத்துல இருந்தால்தான் இந்த இடத்தை பரிபாலிக்க முடியும் என்று சொல்கிறார். ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி எனச் சொன்ன வாழி நண்பினை உன்னி மயங்குவாள். இதையும் சீதை மீட்கிறாள் அசோகவனத்திலிருந்து. இப்படியெல்லாம் செய்தானே, என்ன மாதிரி? இதை ஒரு ஆழ்வார் பாடுறார் பெரிய திருமொழியில். என்ன பாடுறார்? ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழை மான்மட நோக்கி உன் தோழி, மாழை மான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழி வண்ணனின் அடியினை அடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்து அம்மானே. நம்மாழ்வார் பாடுறார். இந்த மாதிரி ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாது, ஏதோ இவனோ பெரிய ராஜ்ய அரசனுடைய மூத்த தலைமகன், பெரும் சாம்ராஜ்யத்தினுடையக்கு பாத்திரமானவன், இவன் ஒரு ஏழை கீழ்மகன். இந்த குகன் ஏழை மட்டுமல்ல, கீழ்மகனும் எளிய சாதியன். அப்படி இருந்தாலும் அவனுக்கு இன்னருள் சுரந்து அவனை பக்கத்தில் உட்கார்த்தி வைத்து கொண்டு அவனை எவனுடைய தம்பி உன்னுடைய தம்பி, என்னுடைய மனைவி உன்னுடைய கொழுந்தி என்று சொல்லி, நீ என்னுடைய தோழன், எனக்கு இனியவன் என்று சொல்லி அந்த ஒரு சரணாகதி அடைக்கலம் கொடுத்தாயே அப்பா, அதை நான் எப்பொழுதும் மனசிலே வைத்துக் கொள்கின்றேன் என்று இந்த ஆழ்வார் பாடுறார். ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்து அம்மானே. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சுவாமியை பார்த்து பாடுறாரு. நீ இப்படி சொல்லி முன்ன ஒரு சத்தியம் கொடுத்துருக்கிற, நீ அபயப்பிரதானம் கொடுத்துருக்கிற, அதை நான் உனக்கு எப்பொழுதும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கும் அந்த அடைக்கலம் வேண்டி இருக்கின்றது, நானும் அதை வேண்டுகின்றேன். உன்னுடைய அன்பு எனக்கு தேவைப்படுகிறது, நான் உன்னிடத்திலே பக்தி செலுத்துவதற்கும் உன்னுடைய கிருபை எனக்கு வேண்டி இருக்கிறது என்று இந்த ஆழ்வார் வேண்டிக் கொள்கின்றார். இது இவனை நாங்கள் நால்வர், உன்னோடு நாங்கள் ஐவரானோம் என்று சொல்கிறோம். இன்னொருத்தர், இவர் காட்டுக்கு போய் அங்கே சுக்ரீவன் நோடு தோழமை கிடைக்கிறது. சீதையை தேடிக்கொண்டு போகும் பொழுது சபரி சொல்ல அந்த காட்டிற்கு, மலைக்கு, சுக்ரீவன் இருந்த மலைக்கு சென்று சுக்ரீவனை பார்க்கின்றான். அந்த
சுக்ரீவன் என்ன செய்கிறான்? சரண் உனை புகுந்தேன் என்னை தாங்குதல் உன் தருமம் என்று சொன்னான். சரண் உனை புகுந்தேன் என்று சொன்ன உடனே ராமன் வேற ஒன்றையுமே பார்க்க. ஏன்? என்னுடைய அண்ணனோடு எனக்கு சண்டை, அவன் என்னை துரத்தி துரத்தி அடிக்கிறான், அவன் வராமல் இருப்பதற்காக நான் இந்த மலையில் இருக்கிறேன், இந்த மலைக்கு மட்டும் அவனுக்கு வர முடியாது, ஒரு சாபம் இருக்கிறது, அதனால் இங்கே கொஞ்சம் பத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன சொல்கிறான்? சரண் உனை புகுந்தேன் என்னை தாங்குதல் தர்மம். 2 வார்த்தை தான் சொன்னான். அப்படி சொன்ன உடனே என்ன சொன்னான் ராமன்? நீ பயப்படாத, இத்தனை நாள் நடந்ததை பற்றி ஒன்றும் செய்ய முடியாதுன்னா, ஆனால் இனிமேல் உனக்கு நடக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நீ உன்னுடைய சிநேகிதர்கள் எல்லாம் என்னுடைய சிநேகிதர், அவர்கள் கெட்டவர்களோ நல்லவர்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கெட்டவர்களாக இருந்தாலும் உன்னுடைய சிநேகிதர்கள் எல்லாம் எனக்கு சிநேகிதர்கள், உன்னுடைய சுற்றத்தார் எல்லாரும் என்னுடைய சுற்றம். உனக்கு எங்கு பகை வந்தாலும் அதை நான் பொறுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். உற்றவர் எனக்கு உனக்கு உற்றவர் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணை. இதுதான் அந்த உடனே அவர் கொடுக்கின்ற அடைக்கலம். அப்புறம் வாலி சொல்கின்றார், வாலியை மறைந்திருந்து கொன்றான் என்ற ஒரு பெரிய பழி ராமனுக்கு உண்டு. ஏனப்பா நீ மறைந்திருந்து கொன்றாய் என்றால், எதிரே அடைக்கலம் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது? அதற்காகத்தான் மறைந்திருந்து கொன்றான் என்று சொல்கின்றான். அவன் சொல்கிறான், இந்த சுக்ரீவன் ஒரு மாதிரி, ஒரு சமயம் நல்லா இருப்பான், ஒரு சமயம் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டான், கொஞ்சம் புத்தி கொஞ்சம் அவனுக்கு சரியில்லை, அதனால இவனையும் இவன் சுற்றத்தோடு உன் அடைக்கலம். சாகர வாலி சொல்கிறான், இந்த சுக்ரீவனை கொஞ்சம், ஏன்னா பின்னால் வரப்போகிறது, இந்த சுக்ரீவன் என்னவோ கொஞ்சம் குடிக்கிறவன், குடிகிடி வெறியில் ஒன்றும் நேரத்தை பார்க்காம அவன் வர சொன்ன சமயத்துக்கு வராமல் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கோபம் ஊட்டுகிறான். அதை எதிர்பார்த்து தான் வாலி சொல்கிறான், இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி, அதனால் இவன் சுற்றத்தோடு உன் அடைக்கலம் என்று அந்த கரம் சொல்லி கொடுத்து அவனுடைய கரத்திலே வைத்து அவன் உயிர் விடுகிறான். அது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளையை கூப்பிடுறான், அங்கதன். அவனை கூப்பிட்டு சொல்கிறான், இது யார் தெரியுமா? இது சாதாரண ஆள் இல்லைப்பா, இவர் வந்திருக்கிறவர், இவர் தன்னில் மேலொரு பொருள் இல்லாத மெய்ப்பொருள், வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கட்புலனுக்கு காட்சி கொடுத்திருக்கின்ற தெய்வம் அப்பா, இது தெரியுமா? பிறவி நோய்க்கு மருந்து இது, பரபிரம்மே இந்த மாதிரியாக ராமனுடைய உருவத்திலே இங்கே வந்திருக்கின்றது. வில்லை எடுத்து கால் தோய கானகத்திலே நம் சாதாரண ஜனங்களைப் போல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். இவன் உன் கையடை என்று அந்த அங்கதனையும் ராமனுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றான். இதுதான் அவங்க இவனுடைய அந்த சுக்ரீவனை அடைக்கலம் என்று கொடுத்ததும், சுக்ரீவன் தானே சரண் என்று சொன்னதும், வாலி இவர்கள் உன்னுடைய கையடை என்று அவர்கள் இருவரையும், சுக்ரீவனையும் தன்னுடைய மகன் அங்கதனையும் உன்னுடைய கையடை என்று அவனிடத்திலே கொடுக்கின்றார். இந்த எப்பொழுது என்னிடத்திலே ஒருத்தன் சரண் என்று வந்து விடுகிறானோ அவனை நான் மறுக்க மாட்டேன் என்பது ராமன் கொடுத்திருக்கிற சத்திய வாக்கு, அபயப்பிரதானம். அடுத்தாற்போல் இன்னொருத்தன், சுக்ரீவனுக்கு அப்புறம் ஒரு ராட்சசன் விபீடன், அவன் வருகிறான். அவனும் அடைக்கலம் கேட்கிறான். அவன் ராவணனோடு சண்டை பிடித்து அவனை கேட்டு அவனாலே அவன் ஒன்றும் தான் சொல்வதை ஒன்றையும் கேட்க மாட்டேன் என்று பார்த்துட்டு சரி, நான் ராமனிடத்திலே சென்று அவனிடத்திலே அபயம் என்று கேட்கத்தான் வேணும் போல் இருக்கிறது என்று ராமனிடத்திலே செல்கிறான். ராமனிடத்திலே இவன் வரும்பொழுது உடனே ராமன் ஒரு ஆலோசனை சபை நடத்துகிறான். என்ன, இவன் வருகிறானே, எதிரியினுடைய பக்கத்திலிருந்து வருகிறானே, இவனை ஏற்றுக்கொள்ளலாமா, விடுவதா, இவன் வருபவன் உண்மையானவனா தெரியாதே நமக்கு என்று பல யோஜனை. ராமனுக்கு தெரியும் என்ன முடிவெடுக்க வேண்டும்.
ஆனால் தன்னோடு இருக்கின்ற அந்த சுக்ரீவன், அவனோடு இருக்கின்ற அவனுடைய பிரதானிகள் எல்லாரையும் வைத்துக்கொண்டு கேட்கிறார் என்ன செய்யலாம் என்று. அப்போ அவர்கள்லாம் ஐயோ இவனெல்லாம் ராட்சச குணம் இப்படி போகும். முன்ன மானா வந்தானே, அவனோட மருமகன் தான் இந்த விபீஷணன். அதனால் அந்த மானப்போட குணம் தான் இவனுக்கும் இருக்கும், இவனெல்லாம் சேர்த்துக்கவே கூடாது என்று சுக்ரீவன் ரொம்ப உத்தண்டமாக சொல்கிறான். அது சேர்த்து கொள்ளவே கூடாது. எல்லாரும் முடிந்ததுக்கப்புறம் ஆஞ்சநேயரை கேட்கிறார் ராமர், நீ என்ன சொல்கிற? உனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு என்னப்பா இருக்குது தகுதி ஆனால் பெரியவர்கள் அடைக்கலம்ட்டு நீ ஒருத்தர் வந்தால் அவருக்கு நீ எப்பொழுதும் அடைக்கலம் கொடுப்பா என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய உயர்ந்த குணம் எனக்கு தெரியும். இந்த சாதாரண எங்களைப் போலவே நாங்கள் மற்றவர்களை நினைக்கின்றோம் இல்லையா? அதனால்தான் இவர்கள் தங்களைப் போலவே அந்த வருபவனை எடை போடுகின்றார்கள். நான் முன் ராவணனிடத்தில் போன பொழுது தூதனாக வந்தவனை கொல்ல வேண்டாம் என்று சொன்னவன் இவன். ஆகவே இவன் தர்மம் தெரிந்தவன், நியாயம் தெரிந்தவன். அவனுடைய அரண்மனையை பார்த்தேன், அது மற்ற அரண்மனைகளைப் போல இல்லை. அங்கே நல்லார் இணக்கம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவன் வேறுபட்டவன், உள்ளத்தால் இனியவன், நடத்தையால் இனியவன், நம்மை நம்பி வந்திருக்கின்றான் என்பதிலே எனக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கிறது என்று அதோடு நிறுத்திவிடுறான். அது அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அது உன்னுடைய பொறுப்பு. அப்போ ராமன் சொல்றான், அபயம் என்று சொன்ன அபயதானம் என்று என்னை தேடிக்கொண்டு ஒருவன் வந்தால் நான் அவனுக்கு என்ன செய்வேன் தெரியுமா? அவனுக்கு உடனே நான் ஏதாவது செய்ய வேண்டும். அதற்கு அவன் ஒரு உதாரணம் கொடுக்கிறான். ஒரு காலத்திலே கடலிலே பார்க்கடலை கடைந்தார்கள் அசுரர்களும் தேவர்கள், தேவர்களும் அசுரர்கள். தேவர்கள் அசுரர்களையும் சேர்த்து கொண்டு கடைந்தார்கள். அப்போ அமுதம் எடுப்பதற்காக கடைந்தார்கள். அமுதம் வரவில்லை, ஆலகால விஷம் வந்தது. ஆலகால விஷம் வந்தவுடனே ஐயோ என்று அடித்து புலறிக்கொண்டு சிவனிடத்திலே ஓடினார்கள். அந்த சிவனிடத்திலே ஐயோ சரண் சரண் என்று ஓடினார்கள். உடனே சரண் என்று வந்தவர்களுக்காக அந்த சிவன் என்ன செய்தார்? அந்த ஆலகால விஷத்தையே எடுத்து தன்னுடைய நெஞ்சிலே வைத்து கொண்டார். அப்போ அபயம் கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆலமுண்டு எங்களுக்கு சிவனே வழிகாட்டி இருக்கின்றார். உடைந்தவர்க்கு உதவானாயின், உள்ளது ஒன்றை ஈயானாயின், அடைந்தவர்க்கு அருளானாயின். அறத்துக்கு ஏதாவது பேர் இருக்கா? ஆண்மைக்கு ஏதாவது பேர் இருக்கா? ஆண்மை உடையவன் என்று சொல்லிக் கொள்வதிலே அர்த்தம் என்ன இருக்கிறது? நான் அறநெறி வழுவாதவன் என்று சொல்லிக் கொள்வதிலே என்ன அர்த்தம் இருக்கின்றது? என்னை அபயம் என்று வந்த ஒருவனுக்கு நான் அபய பிரதானம் கொடுக்க வேண்டும் என்று அந்த விபீஷணனுக்கு அபய பிரதானம் கொடுக்கிறான். அவனை சேர்த்து கொள்கின்றான். அப்போ சொல்றான் அவன், விபீஷணன் வந்த உடனே அவனை பக்கத்தே இருத்தி கொண்டு, நீயும் இனியவன், என்னுடைய சுற்றம் என்று சொல்லி என்ன சொல்றானாம் தெரியுமா? குகனோடும் ஐவரானோம் முன்பு, பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானோம், எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய, நின்னோடும் எழுவரானோம். புகழரும் காணம் தந்த புதல்வரால் பொலிந்தான் என்பதை. இப்போ என்னோட அப்பா எப்படி பெரிய பாக்கியசாலி பார்த்தீங்களா? எங்கள் அப்பா முதல்ல ரொம்ப நாள் கஷ்டப்பட்டார், குழந்தையே இல்லைன்னு அவருக்கு பெரிய குறை. யாகமெல்லாம் பண்ணி முனிவர்களையெல்லாம் கேட்டு எவ்வளவோ தவங்கள் எல்லாம் செய்தார். பிறகு நாங்கள் 4 பிள்ளைகள் பிறந்தோம். அந்த 4 பிள்ளையோட இன்னொரு 5ஆவது பிள்ளையா குகனோடு சேர்ந்து 5 பிள்ளை அவருக்கு கிடைச்சிது. அப்புறம் சுக்ரீவனுக்கு 6 பிள்ளை கிடைச்சிது. இப்போ நீங்கள் விபீஷணன் வந்தாச்சு, 7 பிள்ளையாச்சு எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிள்ளையே இல்லை என்னது வரைக்கும் திடீர்னு 7 பிள்ளை. எவ்வளோ பெரிய பாக்கியம் எங்கள் அப்பாவுக்கு. ராமன் பேசுகிறான். இதுதான் ராமனுடைய இந்த நயம், அவனுடைய பெருமை, மகிமை, அவனுடைய கருணை, அவனுடைய அன்பின் விரிவு. எப்படிப்பட்ட உலகளாவிய அன்பு இருந்தால்
அந்த அருள், அதை வந்து எல்லாருக்கும் காட்டுகின்ற அன்பை அருள் என்று சொல்லுவோம். அன்பின் குழவி அருள் என்று சொல்வார்கள். அன்பு என்ற குழவிதான் அருள். இப்போ நம்ம வீட்டு குழந்தை விழுந்துருத்துன்னா கீழே நம்ம ஓடி போய் பிடிக்கிறோம். பக்கத்து வீட்டு குழந்தை ஐயோ பாவம் விழுந்துருத்துங்கிறோம் இல்லையா? ஓடி போய் நம்ம எதாவது செய்கிறோமா? இல்லையே. அது பக்கத்து வீட்டு குழந்தை தானே. நமக்கு இருக்கிறது அன்பு. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அங்கே அந்த கங்கை கரையில் உட்காந்துருந்தார். அந்த படகோட்டி 2 பேர் சண்டை பிடிச்சி ஒருத்தனை அடிச்சுன்னா இவர் முதுகில் விழருது அடி. முதுகில் பெரிய அந்த விழுந்த அடையாளம் கிடக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த ஒருமிக்க பார்க்கின்ற ஒன்றுபடுகின்ற காட்சி. அவனுக்கு விழற அடி தன்னுடைய அவனிலிருந்து தான் வேறானவன் இல்லை என்பது, அந்நியமானவன் இல்லை, எல்லாரும் ஒன்று என்கின்ற அந்த உலகளாவிய அன்பு எப்படி ஏற்படுகின்றது? அது ஏற்பட்டால் தெய்வ பிறவிதான். நம்மெல்லாம் மனுஷ பிறவி இல்லை. அதனால் நமக்கு அந்த மாதிரி நம்ம அந்த தேகத்தை கொடுத்து ஆசாபாசங்களை கொடுத்து பகைமை நட்பு இவைகள்லாம் 4 பேரோட 4 நாள் சந்தோஷமாக நட்பு கொண்டாடுறோம். அந்த நண்பராக இருந்தவனே பரம எதிரியாக மாறிடுறான். ரொம்ப ஸ்நேகிதமாக ஒருத்தியோட பேசிட்டு வச்சு அடுத்த நாள் பேசுறதில்ல. அது ஒன்றும் சரிப்பட்டு வராது நம்மளுக்கு அப்படி சொல்லிக்கிறோம். அது நம்ம மனுஷ சுபாவம் அப்படி இருக்கிறது. இங்கு பகைவனாக இருந்தவன், ஏதிலனாக இருந்தவன், தன்னுடைய தன்னை சேராதவன், இவர்களை தவிர இன்னொருத்தரையும் நான் சொல்ல மறந்துட்டேன், ஜடாயு. அவன் காட்டிற்கு வந்த பொழுது இந்த ஜடாயு கழுகரசன், அந்த ஜடாயு வந்து பார்த்துட்டு இவர்களை பார்த்தா எனக்கு ஏதோ என்னுடைய சிநேகிதன் ஒருத்தனோட பிள்ளை மாதிரி இருக்கு. இப்போ நம்ம சில சமயம் சொல்கிறோமே, இப்போ நீங்கள் இன்னாருடைய பிள்ளையான்னு கேட்குறோம். ஏன்னா முகஜாடை இருக்கு. கேட்டு நீ தசரதனோட பிள்ளையோன்னு கேட்குறோம். ஆமான்னு உடனே இவர்களை கட்டி தழுவி கொண்டு, எப்படி இருக்கிறான் என்னோட நண்பன் தசரதன், ரொம்ப நாளாச்சு நான் பார்த்தவனை, எப்படி சௌக்கியமாக இருக்கிறானா, எப்படி அவனுடைய வாழ்க்கையெல்லாம் நன்றாக நடக்கிறதா கேட்டால் ராமன் சொல்கிறான் அவர் காலமாயிட்டார். உடனே அவன் அப்போதான் உடனே பதைச்சு துடிச்சு அழுது, ஐயோ நான் அவனை பார்க்கவே இல்லையே ரொம்ப நாளாக, எப்படி செத்து போனான், எப்பொழுது எப்படி நடந்தது, பெரிய துக்கமாக இருக்கேன், என்னால் சகித்து கொள்ள முடியவில்லையே, நானும் என்னோட உயிரை விட்டுடணும் இப்போ சொன்ன உடனே 2 பேரும் ராமன் லக்ஷ்மணனும், ஐயோ என்னோட அப்பா போன துக்கத்தை உங்களை பார்த்து நாங்கள் சகித்து கொள்கிறோம், நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆதரவு சொல்லி அன்பு மொழிகள் சொல்லி அவரை நல்ல வார்த்தைகள், இனிய வார்த்தைகள் பேசி அவரோடு கொஞ்ச நேரம் செலவழிக்கின்றார்கள். இந்த ஜடாயுதான் பிறகு ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போகின்ற சமயத்திலே சண்டை பிடிக்கிறான். சண்டை பிடித்து ராவணனால் வெட்டப்பட்டு குற்றுயிரும் கொலை உயிருமாக கிடக்கிறான். காணாமல் போன சீதையை தேடிக்கொண்டு போகின்றார்கள் ராமனும் லக்ஷ்மணன். அப்பொழுது இந்த ஜடாயுவை இப்படி பார்க்கின்றார். பார்த்து அந்த ஜடாயுவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பார்க்கின்றார்கள். இல்லை, உயிரை விட்டு விடுகின்றார். அப்பொழுது அந்த பிள்ளை செய்ய வேண்டிய தகன கிரியைகளை இந்த 2 பேரும் செய்கிறார்கள். அந்த ஜடாயுவுக்கு தகனம் செய்வதற்கு தங்களுடைய பிதா என்ற ஸ்தானத்திலே வைத்து, தாங்கள் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலே வைத்து அவருக்கு தகன கிரியைகள் செய்து மரியாதை செய்கிறார்கள். இதுவும் ராமனுடைய ஒரு விசேஷமான குணம். இது முழுவதிலும் என்னத்தை பார்க்கின்றோம்? ஒரு பெரிய பேரன்பு, பெருங்கருணை திறம் என்று சொல்வார்கள் பகவானுக்கு. அதெல்லாம் மனித உருவிலே வந்து நடமாடி இருக்கின்றது. நம் முன்னே ராமன் என்ற உருவத்திலே நமக்கு வாழ்வதற்கு நம்முடைய லட்சியமாக, இப்போ சாதாரணமாக ஒரு அரசனுக்கு பிள்ளையாக பிறந்து சாதாரண வாழ்க்கையிலே உழன்று கஷ்டங்கள் பட்டு அவன் ஒரு சமயம் சொல்கிறான், இது என்ன நீங்கள் வந்து சீதை கேட்கிறார், காட்டிலே இருக்கிறோம், தவ வேடம் பூண்டிருக்கிறீர்கள், மர உரி தரித்திருக்கிறோம், இப்போ கையில் என்னத்துக்கு எப்போ பார்த்தாலும் வில்லு வச்சுட்டு இருக்கிறீங்க, அதேன்னு ஆயுதம் எப்படி தாங்கலாம்? ஆயுதம் தாங்குவது எல்லாரையும் உபகரிப்பதற்கு. எனக்கு ஒரு சமயத்தில் யாரையும் நான்
இழக்க வேண்டி வரலாம், உன்னையே இழக்க வேண்டி வரலாம். லக்ஷ்மணன் எனக்கு உயிருக்குயிராக இருக்கின்ற லக்ஷ்மணனை கூட துறக்க வேண்டி வரக்கூடும் எனக்கு. ஏனென்றால் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்றால், என்னை சரணடைந்து விட்டான் ஒருவன், அவனுக்கு நான் அபயம் கொடுக்க வேண்டும் என்றால் உன்னை கூட நான் திரஸ்கரித்து விடுவேன், லக்ஷ்மணனை கூட திரஸ்கரித்து விடுவேன். அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. சீதை கிட்டவும் இவர் ராமன் இப்படி வெளிப்படையாக சொல்கிறார் என்றால், தனக்கென்று ஒன்று இல்லை, பிறர் நலமே தன்னலம். அவர்களை காப்பதே, அதாவது மக்களை உடலாகவும் மன்னனை உயிராகவும் சொல்கின்ற ஒரு மரபு உண்டு. இந்த ஒரு முறை ஒரு புலவர் ஒரு அரசனை போய் வாழ்த்துற பொழுது நெல்லும் உயிரன்றேன்னு நிறுத்திட்டார். அப்போ அது என்ன நெல்லும் உயிரன்றேன்னா, அதுக்கு என்ன வாழ்த்தும் இல்லை, வாழின்னு சொல்லலை, வணக்கமும் இல்லை, ஏதாவது அவருக்கு ஒரு நன்மை பயக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை கூட வரலையே அதில். இது என்ன நெல்லும் உயிரன்றேன்னா அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் என்பதை சொல்வதற்காகத்தான் இதை நான் இதாக சொல்லிட்டேன். முதல்ல அவர் என்ன சொன்னார், வரப்புயரன்னு சொன்னார். வரப்புயர என்று சொன்னால், வரப்புயர்ந்தால், வரப்புன்னா அந்த அணை அந்த கட்டியிருப்பார்களே விளிம்பு, அதுக்கு பேர் வரப்பு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். ஆகவே அந்த இவர் வரப்புயரன்னு சொல்லி வாழ்த்திட்டு போயிட்டாராம் அந்த புலவர். ஆனால் இந்த வரப்புயரன்னு சொன்னதற்கு அர்த்தம் என்ன, அந்த வரப்பு உயர்ந்தால்தான் அந்த தண்ணீர் மட்டம் கூடும், தண்ணீர் மட்டம் கூடினால்தான் பயிர்கள் நன்றாக வளரும், பயிர் நன்றாக வளர்ந்தால்தான் குடிகளுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்வு கிடைக்கும், குடிகள் நன்றாக இருந்தால்தானே அந்த அரசன் நன்றாக இருக்க முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த புலவர் வரப்புயர என்று சொல்லிவிட்டு போனார் என்று ஒரு இது பழைய சங்க காலத்து ஒரு நிகழ்ச்சி, அதை பற்றிய ஒரு பாட்டாக அது வந்திருக்கின்றது. ஆகவே குடிகளை தன்னுடைய உயிராக மதித்து அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வது. இப்போ கீதையை படிக்கிறோம், அந்த கீதையினுடைய முழு சாரத்திற்கும் ஒரு இலக்கணம் வடிவம் கொடுப்போமையானால் அது ராமன். இந்த முதல் 6 யாகம், கர்மம் செய்வது, யஜ்யமாக செய்வது என்பதுதான் கீதையினுடைய சாரம். அடுத்த 6 அத்தியாயமும் என்னவாக இருக்கிறது, யோகம், இறைவனோடு தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்வது. அடுத்த 6 தியாகம், தன்னை அழித்து கொண்டு தன்னை மறந்து சகல உயிர்களையும் மன்ன நிதம் காக்கும் மகா சக்தியாக இருக்கின்ற தன்மை. ஆகவே யாகம், யோகம், தியாகம் என்ற இந்த 3 இலக்கணங்கள் கீதையினுடைய சாரமாக இருந்தவன் ராமபிரான். அந்த ராமபிரான் என்று சொல்லும் பொழுது, பிரியான் என்பதற்கு தான் பிரான் என்று தமிழில், நம்முடைய ஆத்மாவாக இருக்கின்றவன், ஆத்மா ராமன் என்று சொல்கின்றோம். அந்த ஆத்மா ராமனாக இருக்கின்ற ராமன் எப்பொழுதும் தன்னை சரணடைந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத அந்த சரணாகதி தத்துவத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றவன். பிரபத்தி என்ற ஒரு பெரிய தத்துவத்தையே வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய உச்ச தத்துவமாக இருப்பது பிரபத்தி, அதாவது பரிபூரண சரணாகதி. அதற்காகத்தான் இப்போ சொல்கிறோமே, தண்டமிடுகின்றேன் என்று சொல்லுவோம், சுவாமி தண்டம் என்று சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், தண்டம்னா கழி, ஒரு கம்பை கீழே போட்டால் என்ன, அது ஒரேடி அப்படி சும்மா கிடக்கும், அது மாதிரி கிடக்கணும். அதுக்காகத்தான் நமஸ்காரம் பண்ணுறது. என்ன சாஷ்டாங்க நமஸ்காரம்னா என்ன அர்த்தம், அப்படி கழி மாதிரி கிடக்கணும். சுவாமி தண்டம் சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்வார்கள். அது தண்டம் மாதிரி கீழே கிடக்கணும். அப்படின்னா பரிபூர்ண ஒரு விதமான இதுவும் தான் என்று எதையும் வைத்து கொள்ளாமல் தன்னை பரிபூர்ணமாக இறைவனிடத்திலே ஒப்படைத்து கொள்கின்ற ஒரு நிலை இருக்கின்றதே, அதைத்தான் பரிபூர்ண சரணாகதி என்று சொல்கின்றோம்.
சுவாமின்னாலே என்ன அர்த்தம்? சுவாமின்னா உடையவன் அர்த்தம். உடையவன்ட்டு அதுதான் அழகான தமிழ் பெயர். அதுதான் சுவாமின்னு சொல்கிறோம். நம்மை உடையவர். இப்போ ஒரு உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் வருகிறது, ஈஷாவாஸ்யத்தில் முதல் ஸ்லோகம் என்ன சொல்கிறது? ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீத மாக்ரத கஸ்ய ஸ்வித்தனம் என்று சொல்கிறது. இந்த உலகம் முழுவதும் இறைவனால் சூழப்பட்டிருக்கிறது என்பது கருத்து. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த உலகம் இறைவனுடையது. இப்போ நம்ம ஒரு குடிக்கூலி கொடுத்து கொண்டிருக்கோம், ஒரு வீட்டில் ரெண்டட் ஹவுஸில் இருக்கோம்னா என்ன பண்ணுவோம்? அந்த வீட்டுக்காரன் அப்பப்போ வந்து நீ சரியாக வீட்டை வச்சுன்னு இருக்கியான்னு பார்ப்போம். இந்த ஷவரில் ஆணி அடிக்கிறது, கண்டபடி அவனோட வீட்டில் நீ ஏதாவது மாற்றி செய்ய முடியாது, அவனை கேட்கணும் எல்லாத்துக்கும். அது மாதிரி தான் இந்த உலகங்கிற உலகத்தில் நம்மளாம் குடிக்கூலியாக இருக்கோம். நம்மளாம் இந்த ரெண்ட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே. அதை நல்லா மனசில் முடி போட்டுக்கோங்கிறார். அப்படி முடி போட்டு கொண்டால்தான் உனக்கு ஒரு மனசில் ஒரு வைராக்கியம் வரும். தேன தியக்தேன புஞ்சி. அதை அந்த வைராக்கியத்தை மனசில் வச்சுண்டு நீ நல்லா அனுபவி, நல்லா சம்பாதி, நல்லா சாப்பிடு, நல்ல வாழ்க்கையை நன்றா அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்லுவார்கள், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இதை மனசில் வச்சுக்கோ, இத்தனையும் இறைவனுக்கு சொந்தம். நான் இறைவனிடத்திலே கடமைப்பட்டு அவனுடைய அடியாளாக இருக்கிறேன்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. தேன தியக்தேன, அந்த உணர்ச்சியோடு அந்த வைராக்கிய சிந்தையோடு நீ புஞ்சித்த, நல்லா சாப்பிட்டு அனுபவி, எல்லாம் பண்ணு. எதுக்காக கையை கட்டி காலை கட்டி வாயை கட்டி வயத்தை கட்டி ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ நன்றாக இருக்கலாம், என்ஜாய். ஆனால் மனசில் இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இத்தனையும் யாருக்கு சொந்தம் தெரியுமா? பகவானுக்கு சொந்தம், நமக்கு இல்லை. தேன தியக்தேன புஞ்சீத மாக்ரத. ஒருத்தர் மாக்ரத கஸ்ய ஸ்வித்தனம். யாரோட தனத்துக்கும் நீ ஆசைப்படாத. இப்போ என்ன செய்கிறோம்? சில சமயத்தில் வந்து ஏதாவது என்ன, ஒரு என்னோட குரு சொல்வார், நம்ம வந்து சில சமயத்தில் மற்றவங்க வீட்டில் தான் வசிக்கிறோம், நம்ம வீட்டில் வசிக்கிறதே இல்லை. ஏன்னா யார் வீட்டுக்காவது போய் அங்கே இருக்கிற சாமான பார்த்து அடட இது நம்மகிட்டே இல்லையே, இந்த மாதிரி நம்ம வீடு இல்லையே, இது மாதிரி இல்லையேன்னுட்டு நம்ம வீட்டில் இருந்துட்டே நம்ம வீட்டை நம்மளுக்கு அனுபவிக்க தெரியல. யார் வீட்லேயும் உட்காந்துருக்கோம், மனசெல்லாம் வேற ஒரு வீட்டில் உட்காந்துருக்கு. ஆகவே தேன தியக்தேன புஞ்சிதா மாக்ரத கஸ்ய ஸ்வித்தனம். இப்போ கஸ்ய ஸ்வித்தனங்கிறதுக்கு அவர் சங்கராச்சாரியர் ஒரு உரை எழுதுறாரு. இதுக்கு யாரோடதுன்னு நினச்சிட்டு இருக்க? இதெல்லாம் பகவானோடது. இப்போ உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது யாரதையும் எடுத்து நீ செலவழிக்கிறதுக்கு? உனக்கு ஒருத்தருடைய தனத்தையும் எடுத்து அபகரிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. அதனால் ஒருத்தரையும் எடுக்காதே என்று இதற்கு அர்த்தமாக வைராக்கியத்தின் வடிவமாக ஒரு ஆசை என்பதே இல்லாமல், ஆனால் எல்லாருடைய பிரியத்திற்கும் பாத்திரமாக, அன்பினாலே எல்லாரையும் தழுவுவோனாக இருந்த ஒரு உன்னதமான பாத்திர படைப்பு தான் ராமபிரான். ஆகவே தான் தெய்வமாக நினைக்கின்றோம். தெய்வம் மனித உருவிலே இப்படி வந்து நடமாடி நம்மிடையே இருந்து நமக்கு வாழ்வுக்கு லட்சணங்கள் காட்டி எப்படி நடக்க வேண்டும், எந்த சந்தர்ப்பத்திலே எந்த சோதனைகளை எப்படி சந்திக்க வேண்டும், அவற்றை நாம் எப்படி வழிவகுத்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகின்ற ஒரு அருமையான படைப்பை கம்பன் செய்திருக்கின்றார். ஆகவே சில சமயங்களிலே பரபிரம்மமாகவே அதை காட்டுகிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒருவர் தெய்வமாக, மனிதன் எப்படி தெய்வமாகின்றான். ஒரு இடத்துல சொல்கிறான் கம்பர், மானிடம் வென்றதம் மானிடம். மானிடத்தை வென்ற ஒரு பெரிய ஒரு லட்சணம் இந்த ராமபிரான் என்கின்ற ஒரு பெரிய உன்னதமான பாத்திரம் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும்